நாட்டின் பல பகுதிகளில் சுட்டெரிக்கும் கடும் வெப்ப அலை மக்கள் வாழ்க்கையவே பாதிச்சிருக்கு. பகல் நேரங்களில் தேவையில்லாம வெளியே வர வேண்டாம் அப்படின்னு பிரதமர் மோடியும் எச்சரிச்சிருக்காரு. இந்த கடும் கோடை கௌதம் அதானியோடைய அதானி பவர் நிறுவனத்திற்கு பெரும் லாபமா மாறியிருக்கு. மின்சார தேவை அதிகரிச்சதுனால நிறுவனத்தின் மின்சார விற்பனையும் வருமானமும் இப்போ கணிசமா உயர்ந்திருக்கு. இதன் விளைவாக அதானி பவர் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு சுமார் 4.85 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. ரூபாய் 4.72 லட்சம் கோடி மதிப்புள்ள இன்ஃபோசிஸையே இந்த லாபம் முந்தியிருக்கு. இதனால இந்திய பங்கு சந்தையின் அதிக சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனங்கள்ல அதானி பவர் 11வது இடத்திற்கும் இன்ஃபோசிஸ் 12வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கு. கடந்த ஒரு ஆண்டுல அதானி பவர் பங்கு 126% உயர்ந்து முதலீட்டாளர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வழங்கியிருக்கு. எல் நினோ தாக்கம் மற்றும் கடும் கோடையால வீடுகள், தொழிற்சாலைகள்ல மின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதனால மார்ச் காலாண்டுல அதானி பவர் லாபம் 64% உயர்ந்து ரூபாய் 4271 கோடியா பதிவாகியிருக்கு. அதோட 2030 ஆண்டுக்குள்ள மின் உற்பத்தி திறனை 18 ஜிகாவாட்ஸ்ல இருந்து 31 ஜிகாவாட்ஸாக உயர்த்தும் திட்டமும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு. அதே சமயம் உலகளாவிய ஐடி செலவு குறைபாட்டால் இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்களின் வளர்ச்சி இப்போ மந்தமடைஞ்சிருக்கு.